திரு சிந்தனை செல்வன், உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். கபளீகரம், களவாட சதி நடக்கிறது. இது எப்படியான எதிர்வினை? இதற்கு என்ன பொருள் கொண்டுக்கலாம் நாம? தமிழகத்திற்கான ஒரு தனித்துவமான மெய்யியல் மரபு இருந்திருக்கு. அதை யாராலையுமே மறுக்க முடியாது. இந்த மெய்யியல் மரபு ஒன்று அழித்து ஒழிக்கப்படுகிறது, இல்லைன்னா அதை தனதானதாக மாற்றிக்கொள்ள சில முயற்சிகள் நடக்குது. இந்த ரெண்டுமே நடக்குது. சட்டப்பேரவையிலையும் நான் பேசியிருக்கிறேன். கோனியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவிலுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொன்னா, இருளர் சமூகத்தை சார்ந்த மன்னர்களால் அது உருவாக்கப்பட்ட ஒரு கோவில் அப்படிங்கிறது அதனுடைய வரலாறு. ஆனா நாயக்கர் கால படையெடுப்புக்கு பிறகு அந்த கோவில் ஒரு சனாதனமயமாக்கப்பட்டு இருளர் சமூகத்திடமிருந்து அது முற்று முழுவதுமாக துண்டிக்கப்படுது. நம்முடைய சமயபுரம் மாரியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோவில் கூட ஒரு காலத்துல பண்டாரத்தார் வழிபாடு அந்த முறைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு கோவிலா இருந்ததுங்கிறது தான் வரலாறு. ஆனா இன்னைக்கு அந்த சமூகத்திடமிருந்து அது முற்று முழுவதுமா துண்டிக்கப்பட்டிருக்கு. இந்த அவையில நான் சொல்றது சரியா தப்பான்னு தெரியல. ஆனா குடிமகனா ஐயன் திருவள்ளுவனையே நம்முடைய பழமை கால இலக்கியங்கள்ல வள்ளுவ பறையனார் அப்படின்னு சுட்டி காட்டு ஒரு இலக்கிய பிரதியும் உண்டு. இது மாதிரி தொல்குடிகளுடைய ஏராளமான அடையாளங்கள் பிற்காலத்துல ஒன்று சனாதனத்தால அழித்தொழிக்கப்படுகிறது அல்லது சனாதனத்தால உள்வாங்கப்படுகிறது. அது பழைய முயற்சி. நம்ம எல்லாம் கண் விழித்துக் கொள்ளாத காலகட்டத்தில் அப்படி பண்ணாங்க. இவர்கள் எல்லோரும் முற்று முழுவதுமாக மறுதலித்த, மறைத்த, புதைத்த ஒரு இலக்கியம் தான் திருக்குறள். எந்த சனாதனத்தை ஏற்றுக்கொண்ட எந்த மார்க்கமும் திருக்குறளை இதுவரைக்கும் கொண்டாடியதில்லை. சனாதனத்தோடு சமரசமான எந்த தமிழ் மன்னனும் கூட இதுவரை திருக்குறளை கொண்டாடியதில்லை. இந்த மண்ணுக்கு வந்த வெளிநாட்டுக்காரங்க அதை அடையாளம் கண்டு ஓலைச்சுவடிகள் மூலமா அது கண்டுவாங்க. பேரறிவாளர் அயோத்திதாச பண்டிதருடைய வரலாறு படிக்கிறவங்களுக்கு அது தெரியும். அவருடைய பாட்டனாருடைய இல்லத்துல, கந்த இல்லத்துல அந்த ஓலைச்சுவடிகள் இருந்து அது கிடைத்தது அப்படிங்கிறது பல்வேறு வரலாறுல அது ஒண்ணு. இருந்து பெறப்பட்ட இந்த திருக்குறள் இன்று நல்ல சனாதன சக்திகளால தன்மயமாக்கப்படுகிறது. ஏன் அவங்க அதை கையில் எடுக்க கூடாது, இல்லை எடுக்கிறத உள்நோக்கத்தோட நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? ஒன்று உலக பொதுமறை திருக்குறள், இன்னொன்று வள்ளலார் சமரச சுத்த சன்மார்க்க அந்த நெறி கண்டவர். இவங்க ரெண்டு பேரும் எல்லாருக்குமே பொதுவானவர்கள் தானே. ஏன் பாஜகவோ வலதுசாரிகளோ அதனை எடுக்கக்கூடாது, இல்லை எடுத்து அதை கொண்டாடுனா அதை ஒரு உள்நோக்கத்தோட சந்தேகப்படணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி. ஏன்னா ஒரு ஆகச்சிறந்த உலக மனித வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் வெளிச்சம் தரக்கூடிய ஒரு வெளிச்சத்தை, பொதுவான வெளிச்சம் தான் நாம ஏற்றுக்கொள்ள முடியுமே தவிர அது குறிப்பிட்ட சாராருக்கானதோ ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கானதோ முடக்க முடியாது. மார்க்சியத்தை ஒரு குறிப்பிட்ட தேசம் தனதுன்னு சொல்லிக்க முடியாது. அதை போல எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்க சொல்றது மிக சரியானது. ஆனால் உண்மையிலேயே திருக்குறள் அதனுடைய முறையான அர்த்தத்தோடு இவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுமானால், இந்த திருக்குறளை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள நாங்களும் ஒருவர்களா இருந்திருப்போம். திருக்குறளை ஏற்றுக்கொள்வது என்பது வேறு, அதை சும்மா தன்மையப்படுத்திக் கொண்டு தன்னுடைய சனாதன பார்ப்பனிய மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கு அதை மீண்டும் பயன்படுத்திக் கொள்வது என்பது வேறு. சனாதனத்தினுடைய மிக அடிப்படையானது சாதி நிலையானது, அதாவது வருணம் நிலையானது. இது இறைவனால் படைக்கப்பட்டது, யாராலையும் இதை மாற்ற முடியாது. இது புனிதமானது. இதுதான் இந்த மாதிரிதான் நம்ம புரிந்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு மாறுபட்ட கருத்து இருந்தா நல்லது. அப்ப இதுக்கு முற்றிலும் மாறான ஒரு கருத்தை திருக்குறள் சொல்லுது. அப்ப திருக்குறளும் இவர்கள் சொல்லக்கூடிய வர்ணாசிரம வாழ்க்கை முறையும் முற்றிலும் வேறான பார்வை கொண்டவை.
சரி. இத நாங்க அதை ஏத்துக்கிறோம் சொல்றதுங்கிறது திருக்குறளை நம்புகிற ஒரு பெரும்பான்மை மக்களை தன்மையப்படுத்துகிற முயற்சியை தவிர திருக்குறளின் ஆழமான கருத்தை ஏற்றுக்கொள்கிற ஒரு உண்மை தன்மை அதில் இல்லை. இல்ல அவங்க ஒரு விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்கல்ல திரு சிந்தனை செல்வன், இப்ப கடவுள் வாழ்த்துல இருந்து ஒரு சில திருக்குறளை எல்லாம் குறிப்பிட்டு அவர் எங்களுக்குமானவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாம் அவங்க முன்வைக்கிறாங்க. இப்ப இதுல இருந்து நாங்க தான் அத்தாரிட்டி, இப்ப உங்களை போன்றவர்கள், உங்களை போன்ற கருத்தியல் ஒத்த சிந்தனை கொண்டவர்கள் எல்லாமே திருக்குறளை இப்படி ஒரு பிம்பத்தை கொடுப்பதன் மூலமா நாங்க தான் அதுக்கு அத்தாரிட்டி, நாங்க மட்டும்தான் பேச முடியும், அவங்க இதை பேசுவதற்கான எந்த தார்மீகமோ உரிமையும் கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரீங்களா? அவங்கள ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வரீங்களா? நிச்சயமா அப்படி சொல்லவே முடியாது. இன்னைக்கு தமிழ் சமூகத்துல ரொம்ப சனாதனமயப்படாத பல்வேறு மெய்யியல் மரபை பேசக்கூடிய பலரும் திருக்குறளை பேசுறாங்க. அவங்க எல்லாம் திருக்குறளை பேசுவதை நாங்க மகிழ்ச்சியா நினைக்கிறோம். ஆதி சைவத்தை பேசுகிறவர்கள் கூட திருக்குறளை பேசுகிற போது இறைவனை எல்லா இடத்திலையும் பார்க்கிறோம், இங்க சாதியே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் திருக்குறளை ஏற்றுக்கொள்ளுகிற போது அவங்க ஒரு உண்மையை நோக்கி பயணப்படுகிறார்கள் அப்படின்னு மகிழ்ச்சி அடைய முடியுது. ஆனா சாதியின் மீதும் வருணாசிரம பாகுபாட்டின் மீதும் வலுவான நம்பிக்கை கொண்டவர்கள் திருக்குறளை தன்மையப்படுத்துவது என்பது திருக்குறளையும் சனாதன இருளில் மூழ்கடிக்கிற முயற்சி. வள்ளலாரை மாத்திரமல்ல, புரட்சியாளர் அம்பேத்கரையும் இவர்கள் இந்துத்துவ அம்பேத்கர் என்று சித்தரிக்க முயற்சிப்பதை நாம இந்த பின்னணியில் இருந்தா புரிந்து கொள்ளணும். அந்த கேள்வியும் கேட்கலாம்னு நீங்களே அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. ஓகே, சிந்தனை செல்வன் சொல்லுங்க. ஒரு ரங்கத்துக்குள்ள இருந்து விவாதிக்க முடியும், தொலைல இருந்து உங்களோட பேச வேண்டியதாச்சு. சொல்லுங்க. இதுல ஒரு நிறைவு கருத்தா சில விஷயங்களை மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். ஐயன் திருவள்ளுவனுடைய கருத்தை அவர்கள் வெளிப்படுத்த முயற்சி செய்தார்களா அல்லது வடிவத்தை மாத்திரம் தன்மையப்படுத்த விரும்பினார்களா அப்படிங்கறதான் கேள்வி. ஐயன் திருவள்ளுவன் சொன்ன வாழ்வியல் கருத்துக்கள் சமத்துவம் சார்ந்தது, நிலையாமை சார்ந்தது, அறிவு சார்ந்தது. கல்வி ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டுமே சனாதனம் அதை குறுக்கி வைத்திருந்த போது பிற வருடங்களை சார்ந்தவர்கள் வேத நூல்களை படித்தால் அவர்களுடைய காதுகள்ல ஈயத்தை காட்சி ஊத்தணும்னு சொல்லக்கூடிய மனதர்ம சூழல் இருந்த நிலையில கல்வி எல்லா உயிர்களுக்கும், மனிதர்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் அது பொதுவானது என்று சொன்ன மிக முக்கியமான ஒரு கருத்தியல். இந்த கருத்தியலை அவர்கள் பரப்ப முயற்சி செய்திருந்தால் அவர்கள் பற்றி நம்ம விவாதிக்கிறது கூட ஒரு நியாயமா இருக்க முடியும். அவங்க அப்படியே வள்ளுவர் என்கிற ஒரு அடையாளத்தை அப்படியே ஒரு காவி வண்ணம் பூசி அவரை ஒரு இந்து ஒரு போல்டருக்குள்ளார, சனாதன போல்டருக்குள்ளார கொண்டு வர முயற்சி இருந்து அப்படிங்கிறது ஒரு ஆபத்தானது. நான் இங்க ஒண்ணு சொல்ல விரும்புறேன். மரியாதைக்குரிய அண்ணன் நம்ம கார்த்திக் கணேசன் பேசும்போது சொன்னாங்க, அவருடைய குரல் நல்ல காந்த குரலா இருக்கு, ரொம்ப ஈர்ப்பான குரல். நேர்ல அவரை பார்க்க முடியல. அவர் கபலீகரம்ங்கிற வார்த்தையை சொன்ன உடனே ஸ்டாலின் அதுக்கு கூட தமிழ் சொல் கிடைக்கல அப்படின்னாரு. அண்ணனுடைய பெயர் அது சொல்லும் போது எனக்கு சொல்ல ஒரு சகோதரனா சொல்ல விரும்புறேன். தமிழரசரும் சிந்தனை செல்வரும் ஐயநாதனும் இருக்கிற இந்த அவையில அண்ணன் ஸ்ரீகாந்த் கணேசன் அவர்கள் தன்னுடைய பெயரையும் கூட ஒரு தமிழ் பெயராக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்வது நல்லது அப்படிங்கறத நான் அவர்கிட்ட ஒரு சகோதர தன்மையோட சொல்ல விரும்புறேன். இதே மாதிரி திராவிட மாடலை மாத்துங்க, திராவிட மாடலையும் கொஞ்சம் முதல்வர்கிட்ட சொல்லி மாத்துங்க. திராவிட தமிழ் சொல் யாரு மாடல் தமிழ் சொல் இல்ல. ஸ்ரீகாந்த் சமத்துவம் பத்தி பேசுறீங்களா? அவர் தொலைவுல பேசுறாரு. அவர்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. அவரு மதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர், அவர்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன். சொல்லலையே தமிழ்ல பேர் வைங்க தானே சொல்றாங்க. அதெல்லாம் ரைட். அப்படியே திராவிட மாடலையும் மாத்த சொல்லுங்க. ஒரே ஒரு கேள்வி, சமத்துவம் பத்தி அவரால காட்டுமன்னார் கோயில்ல தானே போட்டி போட முடியும், பொது தொகுதிக்கு அவரால் வர முடியுமா? வர முடியாது. அதுக்காக நான் வெக்கப்பட வேண்டியது இல்லைன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து வெக்கப்படணும். இந்த வார்த்தையை சொல்றதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. என்னால ஒரு அறிவு சார்ந்த நிலையில இருந்து மொத்த தமிழ் சமூகத்துக்குமாக பாராட்டக்கூடிய ஒருவன்னு நீங்க என்ன பாராட்டுவீர்களானால் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தனித்தொழில் தான் நின்று வெற்றி பெற முடியுங்கிறதுக்கு நான் வெக்கப்பட வேண்டியதில்லை. நான் என்ஜினியரிங் எல்லாரும் எடுத்த மதிப்பெண்ணை விட கூடுதலா எடுத்தேன். நெய்வேலியில இன்டர்வியூல
600 பேர் கலந்துகிட்ட இன்டர்வியூல வந்து முதல் 10 நபர்கள்ல ஒருவனா வந்துதான் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் நான் பணியாற்றிட்டு இருந்தேன். ஆனா தேர்தல் களத்துல ஒரு தனித்தொழில் தான் நிக்க முடியும் அப்படிங்கிற நிலைக்கு தமிழ் சமூகமும் அண்ணனும் நீங்களும் சேர்ந்து வருத்தப்படணும். அந்த நிலையை மாத்துறதுக்கு நம்பர் 1. ரெண்டாவது நான் ஒண்ணு சொல்லிடுறேன். ஒரு குடும்ப ஆட்சி அப்படின்னு வந்து நம்ம மீண்டும் திமுகவின் மீதான ஒரு விமர்சனமா மாத்துறோம். அப்படி ஒரு விமர்சனத்தை வைக்கிற எல்லா உரிமையும் உண்டு. அதுல அந்த உரிமையில நான் குறுக்கீடு செய்யல. நீங்க ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் அதுல செய்யலாம். அப்படி விமர்சனத்தை வைக்கும் போது நான் உங்ககிட்ட கேட்கிறேன், ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் 3 தலைமுறையாக ஒரு கட்சியில வந்து பிரதான இடத்தை வகிக்கிறாங்க, நீங்க கவலைப்படுறீங்க. ஆனா அது ரத்தத்தின் அடிப்படையில, ரத்த உறவின் அடிப்படையில, அதே அடிப்படையில ஒரு சாதி சற்றேறக்குறைய ஒரு 1000 ஆண்டு காலத்துக்கு மேல 2000 ஆண்டு காலத்துக்கு மேல எங்களுடைய ஆன்மீக பண்பாட்டு மையங்களை பிடிச்சி இருத்திக்கிட்டு நாங்க தான் இங்க வந்து மையத்துல உட்காருவோம், நாங்க தான் கருவறைக்குள்ள இருப்போம் சொல்லிட்டு சொல்வது இருக்குல்ல, இதுக்கும் அந்த விமர்சனம் பொருந்துமா இல்லையான்னு அண்ணா விளக்கம் சொல்லணும். ஏன்னா ஒரு சாதி என்பது குருதி வழியின் பார்ப்பட்டது, ரத்தத்தின் அடிப்படையில இல்ல. எல்லாரும் ஆய்ந்து அறிந்து அந்த ஆகமங்களை வந்து தெளிந்தவர்கள் எல்லாரும் கருவறைக்குள்ளார போக முடியும் அப்படிங்கிற நிலை உருவாகல. ஒரு ரத்த தூய்மையின் அடிப்படையில ஒரு குறிப்பிட்ட சாதி தான் நீங்க அங்க போக முடியுங்கிறத சொல்றீங்க. இன்னைக்கு மட்டுமல்ல, புத்தரையும் கூட இவர்கள் களவாடினார்கள். ஒன்றை தெளிவா சொல்ல விரும்புறேன். திருக்குறளா திரிக்குறளா அந்த நூலுடைய பெயர் என்ன அப்படிங்கிற ஒரு மிக நீண்ட ஆழமான ஆராய்ச்சி கட்டுரைய பேரறிவாளர் அயோத்திதாச பண்டிதர், இன்னும் கொஞ்ச நாளைக்கு பிறகு நீங்க அயோத்திதாச பண்டிதரையும் பத்தி பேசுவீங்க. ஏன்னா பொதுவெளியில் யாரெல்லாம் தவிர்க்க முடியாதபடி வெளிப்படுறாங்களோ அவங்களை பத்தி பேசக்கூடிய காலம் வரும். பேரறிவாளர் அயோத்திதாச பண்டிதர் சொன்னாரு, திருக்குறள் என்பது தம்ம பதத்தினுடைய புத்த மார்க்கத்தினுடைய எல்லா தத்துவங்களையும் உள்வாங்கியதுதான். அதுல சொல்லப்படுகிற பற்றத்தான்ங்கிற வார்த்தை இருக்குல்ல, அந்த பற்றை துறந்தவன் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை வேண்டாம்னு தூக்கி எறிந்த சித்தார்த்தன் தான் அப்படின்னு அவர் அடையாளப்படுத்துறாரு. அதுக்கு ஏராளமான நூல்களை சான்றா சொல்றாரு. நாம திருவள்ளுவரை வாலறிவனிலிருந்து அறவாழியிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையும் அருள் கூர்ந்த அண்ணன் என்னுடைய வேண்டுகோள், நீங்க பேரறிவாளர் அயோத்திதாச பண்டிதரை வாசியுங்கள். திருக்குறள் என்பது தமிழர்களின் தொன்மையான அறம் சார்ந்த மெய்யறிவு சார்ந்த நூல். அந்த நூலை பற்றி பேசுவது என்பது ஒரு தனி மனிதனை பற்றி பேசுவதல்ல, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற மைய புள்ளியிலிருந்து நாம புறப்படுவோம். அந்த மைய தத்துவத்தை விட்டுட்டு ஒரு வடிவத்தை மட்டும் களவாடுவது என்பது மட்டும்தான் இங்க சர்ச்சை. அவருடைய கருத்தை பரப்புங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா கருத்தை பரப்புவதற்கு பதிலாக அவருடைய வடிவத்தை மாத்திரம் உங்களுக்கானதாக மாற்றிக்கொள்ள முயற்சி பண்றீங்க. ஒரே ஒரு வார்த்தை, ஸ்ரீகாந்த் என்ன குறுக்கிட்டே இருக்காதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒரு காலத்தில் காவியே சமணர்களின் உடை என்பதை மரியாதைக்குரிய சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காவியை திருடினார்கள், இப்பொழுது காவியை பூசி ஐயன் திருவள்ளுவரையும் திருட முயற்சிக்கிறார்கள். தமிழ் சமூகம் விழிப்போடு இருக்கிறது, இது முடியாது. நன்றி. சிந்தனை சில வார்த்தைகள் மட்டும், நேரம் இல்ல, கடந்துட்டோம். ஒரு வார்த்தை தான், சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிறாரு வள்ளலாரை நோக்கி நாம பயணப்படுவோம். தமிழ் சமூகத்தை வள்ளலாரின் வெளிச்சத்தில் கொண்டு போவோம். மீண்டும் அந்த சொல்ல நான் தெளிவா சொல்றேன், சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி. இதுதான் வள்ளலாருடைய வாக்கு. அதை நோக்கி பயணப்படுவோம். நன்றி.